இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எழுதி போட்டுக்கிறத வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேண்டாம், ஒரு சந்திரன் எடுத்துக்கோங்க. ஏன்னா ராசின்றது எல்லாருக்குமே தெரியும். லக்ன புள்ளி, சூரியன் என்ற நட்சத்திரம், இதெல்லாம் கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். ராசியை பார்த்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவம் முடக்கா இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. லக்னத்துக்கும் வேலை செய்யும், ராசிக்கும் வேலை செய்யும். இது எழுதி போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ ஒருத்தர் ரோகி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, ரிஷபராசியில ரோகி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த வீடு முடக்கா இருக்கும்? 3ஆம் இடம் முடக்கா இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி அதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ 5ஆம் பாவம். இப்போ இந்த 5ஆம் பாவம் முடக்கா இருந்தா என்னென்ன? பூர்வீக சொத்து, குலதெய்வ வழிபாடு, காதல், மனசு, ஆள் மனசு. 3ஆம் இடங்கிறது நம்ம சிந்தனை பண்ணுறது. 5ஆம் இடங்கிறது ஆழமாக அதை டீப்பாக போய் அதுக்கான வேலையை நம்ம செய்யறது. காதல், அடுத்தது குழந்தை, குழந்தைகளுடைய மகிழ்ச்சி நிறையா இருக்குது. 5ஆம் பாவத்தில் நிறையா இருக்குது. 5ஆம் பாவம் என்பது அதாவது ஹார்ட். 4 நுரையீரல், 3 கழுத்து, 2 முகம், வாய், 1 தலை. இப்போ 5ங்கிறது ஹார்ட். யாருக்காவது 5ஆம் பாவம் முடக்காயே, சூரியனே சிம்ம வீடு முடக்காக இருந்தால் அவர்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அவருக்கும் வரும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில். புரியுதுங்களா? அப்போ 5ஆம் பாவங்கிறது பூர்வீகம். அப்போ பூர்வீக சொத்து இருக்கு. எங்கள் தாத்தாலாம் சம்பாரிச்சு வச்சாருங்க, ஆனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்ன வரைக்கும் எங்கள் அப்பாவும் அதை அனுபவிக்கல, நானும் அதை அனுபவிக்கல. தாத்தா சொத்து பேரனுக்கு வரல, அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் இல்லை. இல்லை எனக்கு பூர்வீக சொத்து இல்லைங்க, எல்லாமே அவங்கள அழிச்சிட்டு போயிட்டாங்க, எந்த விதமான சொத்தையும் வைக்கல. அந்த பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஈஸியாக கிடைச்சிரும். பூர்வீக சொத்து இருந்தது அப்படின்னா அதையும் அனுபவிக்க முடியாது, குழந்தை பாக்கியமும் லேட் ஆகும். இப்போ நிறைய பேத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவம் முடக்கானால், 5இல் மாந்தி நின்றால் திருமணமே லேட் ஆகும். ஏன்னா திருமணம் ஆனால் தானே குழந்தை பிறக்கும். அப்போ அங்கே அடிப்படையவே அந்த இடத்துல பண்ண முடியாமல் நிற்கும். அப்போ 5ஆம் பாவம் முடக்கான காதல், இனிக்க காதலிச்சுட்டு கல்யாணம்னு வரும்போது அப்படி ஒரு கசப்பாக இருக்கும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு போகிறது, இது எல்லாமே உண்டுங்க. காதல் 5ஆம் பாவம் முடக்காய் அவங்க காதலில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சே தான் தீருவாங்க. வேலைக்காக வெளியூர் போயிடுவாங்க, அம்மா ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம் இருக்கும். அந்த காதலில் தோல்வி அடைகிறது, வலி, அந்த காதல்னால் ஏற்படக்கூடிய வலி வேதனைகளை அனுபவிக்கக்கூடியது 5ஆம் பாவம். அடுத்தது குழந்தை பாக்கியம். 5ஆம் பாவம் நல்லா தாங்க இருக்கு. எனக்கு 5ஆம் பாவ அதிபதி ஆட்சியாக தான் இருக்கார், ஆனால் 5ஆம் பாவம் முடக்காகி போச்சு. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 5ஆம் பாவத்துக்கு மட்டும் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக திதி தர்ப்பணங்கள் கொடுத்தே ஆகணும். அடுத்தது குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம்தான் நம்ம இந்த மாதிரி எந்த ஆலயங்கள் போகிறோமோ அந்த ஆலயத்துக்கு நம்ம போயிட்டோம். அது ஒவ்வொரு பாவமாக வந்தால் ஒவ்வொரு கோவில் இருக்குது, சரிங்களா? சரி, அடுத்தது 6ஆம் பாவம். உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவம் முடக்கா இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். நீங்களே அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட் கீழே பதிவு பண்ணுங்கள். அடுத்தது 6ஆம் பாவம். 6ஆம் பாவம்னா என்ன? கடன்,
நோய், வழக்கு, வேலை, வெற்றி, எல்லாமே ஆரம்பம். டைவர்ஸ் ஆரம்பம். டைவர்ஸ். ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் 12ஆம் பாவம் வர்றதுனால அது பிரிவினையை கொடுக்கும். நீண்ட கால திருமண தடை 6ஆம் பாவம். பிரிஞ்சு போறதும் 6ஆம் பாவம். வெற்றியை கொடுக்கறதும் 6ஆம் பாவம் தான். வேலை, உடல் உழைப்பு, இது எல்லாமே 6ஆம் பாவம். கடன், அளவுக்கு அதிகமான கடன், சின்னதா ஆரம்பிச்சு கடன் பெருசா போய் தாங்கவே முடியாம 6ஆம் அதிபதி முடக்காயி 8 12ஆம் இடத்துல இருந்தா வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க. 6ஆம் அதிபதி முடக்காய் 10ல் இருந்தா கடன் வாங்கி தொழிலுக்கு போடுவாங்க. கடன் தான் வளருமா ஒழிஞ்சு தொழில் வளராது. 6ஆம் அதிபதி 11ல் இருந்தா கடன் வாங்கி ஜாலியா செலவு பண்ணி அந்த கடனால் அவமானப்படுறது. இப்படி அந்த ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அதிபதிகள் வீட்டில் நிற்கும் போது அந்த பாதிப்பை கொடுக்கும். 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தா எப்பவுமே கடன் இருந்துகிட்டே இருக்கும். அது முடக்காய் போய் லக்னத்தில் உட்காந்துட்டா கடனால தான் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானங்களை சந்திப்பார். அடுத்தது நோய். 6ஆம் பாவம் முடக்காயிட்டு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். கர்ப்பஸ்தானம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தானம் அப்படின்னு 9ஆம் இடம். ஆனால் வயிறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் பாவத்தான் பார்க்கணும். ஒரு சிலருக்கு 6ஆம் பாவம் முடக்காயிட்டாலும் புத்திர பாக்கியம் லேட் ஆகும். அப்போ 6ஆம் பாவம் முடக்காயிட்டே என்ன ஆகும்? அந்த வயிற்றுல மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கும். சரியான முறையில் அந்த கட்டி சின்ன சின்ன கட்டிகள் உருவாகிறது. அந்த கரு முட்டை போய் வெடிச்சு அதில் கரு முட்டை உருவாகாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இந்த 6ஆம் பாவத்தில் வரும். அடுத்தது வேலை. உழைக்க நான் தயாராக இருக்கேன், ஆனால் வேலை யாருமே தர மாட்டேங்கிறாங்க. வேலை மாடாட்டு செய்கிறேன், இந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது. வேலையே செய்ய முடியல, போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க மேலதிகாரி. 6ஆம் அதிபதி 10ல் இருந்தால் முடக்காயி மேலதிகாரிகளால் டார்ச்சர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆள் 2 ஆள் வேலையை ஒரு ஆள் தலையில் சுமத்திடுவாங்க, நீ தான் செஞ்சாகணும் அப்படின்னு. அதுவும் அந்த தசாபத்தியெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேலையை விட்டுட்டு ஒடியாந்துடலாமான் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, மேடம் முடியலை, வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிடுறேன், தயவு செஞ்சு வேண்டாம், வாங்கிட்டு வந்தீங்கன்னா கடன் ஆயிரும், நோய் ஏற்பட்டுரும். ஏன்னா அந்த வேலையில் நெருக்கடி இருந்துட்டால் மனம் அதில் போயிடும். இல்லை அப்படின்னா கடன் சுமைகள் அதிகமாகும். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். வேலையை விட்டு வந்தால் என்ன பண்ணுவோம்? சாப்பாட்டுக்கு செலவுக்கு என்ன பண்ணுவோம்? இஎம்ஐ கட்ட என்ன பண்ணுவோம்? கடன் தான் வாங்குவோம். அப்போ வேலையை விட்டு வந்தால் கடன் ஆகுமா ஆகாதா? இதனால் மன உளைச்சல் ஆகுமா? உடனே உடம்புக்கு நோய் வந்துடுமா? தேவையில்லாத சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகாது. இது எல்லாமே 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் முடக்கானா அவங்களுடைய உழைப்புக்கு, அதாவது அவங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா திறமையும் இருக்கும், அவங்கள முன்னிலைப்படுத்த மாட்டாங்க, அங்கீகாரப்படுத்த மாட்டாங்க. வேலை இருந்தா வேலையால் வர மாட்டாங்க, வேலையால் இருந்தா வேலை இருக்காது. 6ஆம் பாவம் மட்டும் முடக்காயிட்டா வேலை ஆட்களால் பிரச்சனையை கொடுக்கும். வேலையாட்கள் காசு வாங்கிட்டு போயிடுவாங்க, வரமாட்டாங்க. நல்ல வேலையால் அமைகிறதும் 6ஆம் பாவத்தில் தாங்க இருக்கு. அப்போ அந்த 6ஆம் பாவம் முடக்காயிட்டா இந்த வேலையால் கிடைக்க மாட்டான், நல்ல வேலை கிடைக்காது, வேலைக்காக போராடிட்டே இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல ஒரு 6 மாதம்தான் வேலை செய்ய விடுவாங்க, அடுத்து வேலைக்கு போயிடணும். ஆனால் தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக அந்த தசை முடிகிற வரைக்கும், புத்தி முடிகிற வரைக்கும் அடித்து தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு கம்பெனி, 6 மாதத்துக்கு ஒரு கம்பெனி. இதெல்லாம் நிறையா அனுபவத்தில் பார்த்துருக்கோம். ஒரு நோய் வந்தால் தீர்க்கவே முடியாமல் போயிடும். நீண்ட கால நோய், ப்ரெஷரு, சுகரு, அதுலேயும் சுக்கரனாக இருந்தால் சுகர் வந்துடும், செவ்வாயாக இருந்தால் ப்ரெஷர் வந்துடும், புதனாக இருந்தால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கேதுவாக இருந்தால் மனசு டிப்ரெஷன் ஆகும்.
நிறைய இருக்கு. ராகுவா இருந்தால் உடம்புல கட்டி வரும், குருவா இருந்தால் அடிவயிறு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும், சனியா இருந்தால் பெரு நரம்புகள் சார்ந்த பிரச்சனை கொடுக்கும். இந்த மாதிரி 6ஆம் பாவத்தை பற்றி நம்ம அந்த கிரகங்களை நம்ம சேர்த்தும் போது அந்தந்த பாவங்களை நம்ம சேர்த்துட்டே வரலாம். அடுத்தது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் தான் மிக முக்கியமான பாவம். நம்ம வாழ்க்கையில நமக்கு சரி சமம், சரிக்கு சமமா இருக்கக்கூடியது யாருங்க?